ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான நியூஸ் பார்க்கலாமா? இன்றைக்கி தலைமைச் செயலகத்தில் மீட்டிங் நடந்திருக்கு, அமைச்சர்கள் மீட்டிங்கு. அதில் வந்து பட்ஜெட் மீட்டிங் ப்ளஸ் ஸ்ட்ரிக்டாக வார்னிங் கொடுத்துருக்காரு. யாருமே லஞ்சம் வாங்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அது யாராக இருந்தாலும் சரி, தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் தெரியாதவங்களாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கப்படும். ப்ளஸ் பணியில இருந்தும் நீக்கப்படும், பதவியில இருந்தும் நீக்கப்படும் சொல்லி வார்னிங் கொடுத்துருக்காரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது விஜய் அண்ணா சொன்னது கரெக்டாக இல்லையா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி வந்து எங்குமே ரீல்ஸ் எடுத்து போடக்கூடாது. ஸ்கூலுக்கு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு, கவர்மெண்ட் ஸ்கூல் ஆஃபீஸர்ஸ்க்கு நீங்கள் ஆய்வு பண்ணுற போகிறோம், நாங்கள் இன்ஸ்பெக்ஷன் போகிறோம், லஞ்சம் வாங்குறாங்களா இல்லையா எப்படி இருக்குன்றது அன்வான்டாக யாருமே போகக்கூடாது. அது நீங்கள் ரீல்ஸ் எடுத்து போடக்கூடாது. அது நீங்கள் எனக்கு தெரியாமல் போட்டுட்டாங்க அது இது காரணம் இல்லை எதுவும் சொல்லக்கூடாது. ஆக மொத்தத்தில் யாரும் அன்வான்டாக போகக்கூடாது ஸ்கூல்ஸ்க்கு. அது படிக்கிற இடம், ஸ்டூடெண்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக வார்னிங் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் வந்து ரெஸ்டோ பார் அமைக்க போகிறாங்க டாஸ்மார்க்கில். ஆல்ரெடி கடைங்க அங்கங்கே க்ளோஸ் பண்ணியிருக்காங்கல்ல, அதனால இன்னும் அதிகமாக கடைங்க க்ளோஸ் பண்ணிட்டு ரெஸ்டோ பார் போட்டால் அங்கே ரெஸ்டாரண்ட் மாதிரியும் இருக்கும், ப்ளஸ் பாரும் இருக்கும், அங்கே குடிக்கலாம், ப்ளஸ் சாப்பிட்றதும் இருக்கும். அதனால ஃபேமிலிஸ் இருப்பாங்கன்றதுனால சில பேர் அவாய்ட் பண்ணுவாங்க. இதனால நிறைய பேர் இளைஞர்கள் அவங்க வந்து கம்மியாகுவாங்க. அந்த மாதிரி ப்ளஸ் அங்கே தரமாக இருக்கும், ஓகேவா? அதனால வந்து அது இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஐடியா, அது பிளான் போட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து சிட்டிஸில் அதிகமாக இருக்கும். இப்போது தமிழ்நாடு ஃபுல்லாகவும் அது கொண்டு வரதுனால நல்லதா கெட்டதான்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வந்து பேருந்துகள், பஸ்ஸஸ் இருக்குல்ல, பஸ்ஸஸில் நம்ம ரெவென்யூ இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது சொல்லி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பஸ் டிக்கெட் எல்லாம் ஏற்ற மாட்டாங்க, ஏன்னா ஃப்யூச்சரில் நம்ம எல்லாமே எலக்ட்ரிக் ப்ளஸ் ஏசி பஸ்ஸஸ் வாங்கணும்னு சொல்லி விஜய் அண்ணன் நினச்சிட்டு இருக்காரு. அதனால பஸ் டிக்கெட்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்குமா? அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இருக்காது. அதுக்காக நெக்ஸ்ட் அதர் பிளான் என்னன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதில் வந்து சில அவங்களுக்கு க்ளூ கிடைச்சிருக்கு. ஒன்று வந்து இந்த பஸ் மேலெல்லாம் பின்னாடி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க பெரிய பெரிய கம்பெனி, அவங்க அது மூலமாக வந்து ரெவென்யூ இன்க்ரீஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த டிக்கெட்லேயும் கேரளாவில் வந்து டிக்கெட்லேயும் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த மாதிரியும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அந்த அந்த திட்டத்தையும் இங்கே தமிழ்நாட்டில் கொண்டு வாங்க. அது மூலமாக வந்து நம்மளுக்கு ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகலாம் சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் இதெல்லாம் பண்ணுவாங்க. அதனால வந்து ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகுறதுனால போக்குவரத்து துறை வந்து கொஞ்சம் நல்லா கடன் தீர்க்கறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காமல் இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுறதுனால மக்களும் நிம்மதியாக இருப்பாங்க. இது ரொம்ப வரவேற்கத்தக்கது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் விஜய் அண்ணா ஃபேனாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.